துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க பாருப்பா, நீ எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ தானே சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா, நீ பேச்சுக்கு சொன்னியா இல்லை நிஜமாவே சொன்னியா? நான் பேச்சுக்கெல்லாம் சொல்லலை, நிஜமாவே எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, என் தம்பிங்களுக்காக வந்து நான் இதை மூவ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு கல்யாணம் நடந்தாதான் பாண்டிக்கு கல்யாணம் நடக்கும். அந்த பொண்ணு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் சித்திரபதியை அனுபவிச்சுட்டு இருக்கான். அப்படிப்பட்ட இடத்துல வந்து அவளை நிம்மதியாக இருக்க வைக்கணுன்றதுக்காக என்னுடைய லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்கு கூட நான் தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சேரன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா, அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது, ரொம்ப ரொம்ப ஏழ்மையான குடும்பம், பரவாயில்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு என்ன, பரவாயில்ல, நான் கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருக்கேன். ஏப்பா, உன் தம்பிக்காக இந்த அளவுக்கு கூடவா நீ லைஃப்பை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன்னு சொல்லி கேட்குறாங்க. என் தம்பிக்காக நான் என்னன்னாலும் பண்ணுவேன், அந்த பொண்ணை பேசி முடிச்சிடுங்க. அவள் எப்படிப்பட்டவளா இருந்தாலுமே நான் இங்கே வந்து என் மனசை வந்து காட்டி அவளை வந்து நான் மாற்றிக்கிறேன். நீங்கள் கல்யாண ஏற்பாடு பண்ணிடுங்க, இந்த விஷயத்த தம்பிக்கிட்டையும் சொல்லிடுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே சோழனுக்கு கால் பண்ணி, ஏப்பா உன் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துருக்கோம், வந்து பொண்ணை பாருங்கன்னு சொன்னதும் சோழன் வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாதுன்ற விஷயம் யாருக்கும் தெரியாது. ஒருவேளை இந்த விஷயம் தெரிஞ்சா அப்போ என்ன முடிவு எடுக்க போகிறாங்கங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.